அடுத்த படம் சம்மருக்கு வருதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மலையாளத்தில் நிறைய ஆக்ஷன் படங்கள் எடுத்த ஷாஜி கைலாஷ் தான் டைரக்டர். தமிழில் அதுக்கு முன்னாடி வாஞ்சிநாதன் அப்படின்னு கேப்டன் வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு. அதே சம்மரில் மற்ற ஹீரோஸோட நிறையா படங்கள் வருதுன்னு தெரியும். விஜய் தரணி காம்பினேஷனில் கில்லி வருது. விக்ரம் ஹரி காம்பினேஷனில் சாமிக்கு அப்புறம் அவங்க அருள்னு ஒரு படம் பண்ணுறாங்க. எவன் வந்தால் நமக்கு என்ன, தலை வந்தாருன்னா மற்றவங்கெல்லாம் ஒதுங்கி தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் எப்போவுமே இருக்கும். May 1 தலை பர்த்டேக்கு படம் ரிலீஸு. அதுக்கு ரொம்ப நாள் முன்னாடியே ஆடியோ வந்துருச்சு. 2002 ரிலீஸ் ஆன ரெட் படத்துக்கு அப்புறம் நமக்கு ஆடியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் அமையாமே இருந்தது. அதுக்கு ஜனாவும் ஒரு விதிவிலக்கு இல்லை. கேவலமான சாங்ஸு எப்படி தான் நமக்குன்னு அமையும் தெரியாது, அந்த மாதிரி ஒரு கேவலமான சாங்ஸு ஜனா படத்தில் இருக்கும். பாம்பே ஜெயஸ்ரீ பாடியிருக்கிற அந்த ஒரு மெலடி மட்டும் நல்லா இருக்கும். கொஞ்ச நாளில் கில்லி ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. கில்லி ஆடியோவை பற்றி நான் பேச வேண்டியதில்லை, ஒவ்வொரு சாங்கும் சம்பவம். தில்லு தூள் படத்துக்கு அப்புறம் தரணி பீக்கில் இருக்கிற ஒரு டைம். ஆப்போசிட் கேம்பில் பயங்கரமான ஆட்டம் போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நமக்கு இருந்த ஒரே ஒரு ஹோப்பு, சரி ஷாஜி கைலாஷ் ஏதாவது பண்ணியிருக்காரான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறது.